السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين ومن تبعهم إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم: أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. وقال النبينا صلى الله عليه وسلم: من قام في ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். உம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருட்கொடையின் மிகப்பெரிய பாக்கியத்தால் 27வது இரவை நாம் சங்கமித்திருக்கிறோம். இந்த இரவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கலாம் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். கடைசி 10 ஒற்றைப்படைகளிலே லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த ஆர்வத்தோடும் மகத்துவத்தோடும் லைலத்துல் கத்ர் இரவை நாம் தேடுவதற்காக வேண்டி இங்கே வந்திருக்கிறோம். அல்லாஹ் இத்தனை நாட்கள் செய்த அமல்கள், நோன்புகள், தராவீகள், தர்மங்கள், தானங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு இருக்கிறது அல்லவா, மிக சிறப்பிற்குரிய இரவு, மகத்தான இரவு. இந்த இரவிலே, ஒற்றைப்படை இரவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டார்கள், இந்த இரவிலே நான் என்ன கேட்க வேண்டும் அல்லாஹ்விடத்திலே, இந்த இரவிலே என்ன கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லித் தாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவங்க மனைவி அவர்கள் ஆயிஷா நாயகி கேட்டாங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, இந்த துஆவை நீங்கள் கேளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னக அஃபூன், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃப்வ, மன்னிப்பை பிரியப்படக்கூடியவன், ஃபஅஃபு அன்னி, என் பாவத்தை நீ மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவங்களை களைவதற்காக வேண்டியும் நன்மைகளை கூலி பெறுவதற்காக வேண்டியும் இந்த இரவிலே நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் கூலிகளை கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த இரவு ஆகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த லைலத்துல் கத்ரிலே யார் ஒருவன் ஈமான் உள்ளவனாக, இஹ்திசாபன், முழு நம்பிக்கை உள்ளவனாக, அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பான், என் அமல்களை ஏற்றுக்கொள்வான் என்ற முழு நம்பிக்கையிலே ஒரு மனிதன் அவன் நின்று தொழுதால் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை, முன் செய்த பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்பதை பெருமான் செய்தியாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு மீண்டும் ஒரு முறை பெருமானாரிடத்தில் கேட்டார்கள், நாயகமே, எனக்கு லைலத்துல் கத்ர் இரவு என்று தெரிந்து விட்டால் அந்த இரவிலே நான் ஆரோக்கியத்தை கேட்பேன் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் சம்பாதிக்க முடியாது, ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் படிக்க முடியாது. ஆரோக்கியம் இந்த மூமின்களுக்கு மிக முக்கியமான நியாமத் என்பதாக சொல்லப்படுகிறது. அதைத்தான் அதனுடைய பின்னணியிலே ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆரோக்கியம் எனக்கு கிடைத்தால் அமல்கள் அதிகமாக செய்வேன். இந்த இரவிலே நான் இரவு காலை வரை, சுபுகு உதயமாகும் வரை நான் அமல்களிலே ஈடுபட்டிருப்பேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள்.
லைலத்துல் கத்ர் இரவு எப்படிப்பட்டது? அல்லாஹ் திருமறையிலே சொல்வான், ஒமா அதராக்கமா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்றால் என்ன? கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்களை நாம் கணக்கிட்டு பார்க்கின்ற நேரத்திலே 83 ஆண்டுகள் ஒரு மனிதன் நின்று வணங்கிய நன்மைகள் கிடைக்கிறது. ஏன் அந்த நன்மை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், முன்னால் செய்த சமுதாயங்கள், முன் சென்ற சமுதாயங்களுக்கு அல்லாஹு தாலா நீண்ட காலங்கள் வாழ வைத்தான். 1000 ஆண்டுகள் 900 ஆண்டுகள் வாழ வைத்தான். ஆனால் இந்த உம்மத்திற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழ வைத்திருக்கின்ற நாட்கள் காலங்கள் மிக குறைவு. 70 ஆண்டுகள் 60 ஆண்டுகள். இதுக்கு இடையிலே என்னுடைய உம்மத்துமார்கள் இறந்து போவார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, என்னுடைய உம்மத்திற்கு இந்த காலங்கள் அவர்கள் முன்னால் உண்ட சமுதாயம் நன்மைகள் செய்தார்கள் அல்லவா, அது போன்ற நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கேட்டுப்பட்டதுதான் இந்த லைலத்துல் கத்ர் இரவு. இது போன்ற பராத் இரவுகள், இது போன்ற சிறப்புக்குரிய இரவுகள். அந்த இரவுகள் எல்லாம் இந்த உம்மத்துமார்களின் நலனை கருதி, இந்த உம்மத்துமார்கள் முன்னால் சென்ற உம்மத்துகளை விடவும் அவர்களும் நன்மைகள் அதிகப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த லைலத்துல் கத்ர் நமக்கு கிடைத்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் இந்த இரவிலே நல்ல சிந்தனையோடு, நல்ல செயலோடு, நல்ல சொல்லோடு, நல்ல அவனுடைய அமல்களோடு இந்த இரவை கழித்தால் லைலத்துல் கத்ருடைய இரவு அவனுக்கு கிடைத்துவிடும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், இந்த இரவு இருக்கிறது அல்லவா, உம்மத்திற்கு சொந்தமானது, வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. எந்த உம்மத்திற்கும் இந்த லைலத்துல் கத்ர் கொடுக்கப்படவில்லை, இந்த ரமலான் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்டது இந்த லைலத்துல் கத்ர் இரவு இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொன்னார்கள். இந்த முஹம்மதியாக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொந்தமாக்கி வைத்திருக்கிறான். இந்த உம்மத்துகளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்திருக்கிறான். எதற்கு கொடுத்தான்? இந்த உம்மத்தை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி கொடுத்தான். இந்த இரவில் தான் ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்தால் அனைத்து பிரார்த்தனைகளுக்கும் பதில் கொடுக்கப்படுகிறது. இந்த இரவிலே அவன் பிரார்த்தனை செய்தால் அவன் வெற்றி பெற்றவன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவுகளிலே அடியார்களின் சிந்தனைகளையும் அவர்களின் பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கத்ர் இரவிலே நாம் வாழ்க்கையிலே நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இந்த இரவில் கூட சிலர்களை பாவம் மன்னிக்கப்படாத துர்பாக்கியவான்கள் இருக்கிறார்கள் என்பதையும் பெருமானார் குறித்து சொன்னார்கள். லைலத்துல் கத்ர் இரவிலே பாவங்கள் மன்னிக்கப்படாதவர்களும் லிஸ்ட்ல இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அவர்கள்? மலக்குகள் இந்த இரவிலே இறங்குகிறார்கள். சலாமுன், அவர்கள் சலாம் சொல்லுகிறார்கள், வாழ்த்துக்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று இந்த இரவு மலக்குமார்களுக்கு பெருநாள் கொண்டாடக்கூடிய இரவு. இந்த இரவிலே இறங்குகிறார்கள். கதர் என்று சொன்னாலே கூட்டம் என்று அர்த்தம். கூட்டம் என்று சொன்னால் இந்த கூட்டத்தை சொல்லவில்லை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குகள் கூட்டம் கூட்டங்களாக இறங்குவார்கள். இறங்கி என்ன செய்வார்கள்? இந்த அடியார்கள் கேட்கின்ற பாவ மன்னிப்பையும் அவர்கள் கேட்கின்ற தௌபாக்களையும் அவர்களுக்காக வேண்டி கூட இருந்து மன்னிப்பு சொல்லுகின்ற நேரத்திலே ஆமீன் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம் இங்கே இறங்கும். மலக்குமார்கள் எல்லாம் இங்கே இறங்குவார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த மலக்குகள் ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர்களுக்கு சலாமை சொல்லுவார்கள். சலாமை சொல்லக்கூடிய இந்த இரவிலே இந்த மலக்குமார்களுக்கு இந்த இரவு அவர்களுக்கு பெருநாள் இரவு என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மலக்குகள் தீயவர்களுக்கு சலாம் சொல்ல மாட்டார்கள், தீயவர்களுடைய துஆவிற்கு ஆமீன் சொல்ல மாட்டார்கள். நல்லவர்களுக்காக வேண்டி அவர்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பாவத்தை நினைத்து உருகி அவர்கள் கேட்கின்றவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான். ஹராமான உணவுகளை கொண்டு உட்கொண்டவர்களின் பாவங்கள் இந்த இரவிலே நிறுத்தி வைக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உறவுகளை துண்டித்தவர்களின் பாவங்கள் இந்த இரவிலே மன்னிக்கப்படாது. இன்னைக்கு நிறைய பேர் உறவு துண்டித்தவர்கள் நிறைய பேர் இருக்கணும். நம்ம அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உறவுகளை துண்டித்தவர்களின் பாவங்கள் இன்று ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர்கள் தௌபா செய்து உறவுகளிடத்திலே போய் மன்னிப்பு தேடி இவர்களும் அவர்களும் பரஸ்பரமாகி அவர்கள் மன்னிப்பு தேடினால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். அனாதைகளின் பொருட்களை அநியாயமாக சாப்பிட்டவர்கள், அனாதைகளின் பொருட்களை அநீதம் செய்தவர்களுடைய பாவங்கள் இங்கே மன்னிக்கப்படாது என்று சொன்னார்கள். இப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இந்த இரவிற்குரிய சிறப்புகள் என்ன,
இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த இரவில் தான் குர்ஆனை நாம் இறக்கினோம் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு என்று சொன்னார், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொல்லுகிறார். மலக்குமார்கள் இறங்கி அவர்கள் சலாமை சொல்லுகிறார்கள். இந்த சலாமையும் சொல்லுவது மட்டுமில்லாமல் அல்லாஹ் இந்த இரவிலே பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பாவம் மன்னிப்பு என்பது 2 வகை. பாவம் மன்னிப்பு என்பது 2 வகை. ஒன்று, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்த பாவத்தை நான் தெரியாமல் செய்து விட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியது. பொதுவாகவே பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் உலகத்திலே படைக்கப்பட்ட ஆதம் முதல் கடைசி மனிதர்கள் வரை பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். பாவம் செய்த உடனே மன்னிப்பு தேடிவிட வேண்டும். இதுதான் மனிதனுக்கு அழகு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன் பாவம் செய்த உடனே மன்னிப்பு தேடினோம். ஒரு பாவத்தை செஞ்சுட்டு 60-70 வயசுக்கு பின்னாடி நம்ம மன்னிப்பு தேடலான்னு காலங்களை கடத்தினால் அவன் மௌத்தா போய்விட்டால் பாவங்கள் மன்னிக்கப்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாவம் செய்த உடனே மன்னிப்பு தேட வேண்டும். இன்னல் ஹஸனாத யுத்ஹிபுனு ஸய்யாத், அல்லது ஏதாவது நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு மனிதன் செய்த பாவத்திற்கு பகரமாக ஒரு நன்மையை செய்து விட்டால் யுத்ஹிபுன ஸய்யாத், அவனுடைய பாவங்கள் அழிக்கப்படுகிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இரண்டாவதாக, ஒரு மனிதன் பாவங்களை செய்துவிட்டு கடைசி வரை மன்னிப்பு தேடாமல் இருந்தால் அவன் மன்னிக்கப்படாமலேயே அல்லாஹ்விடத்தில் பாவியாகவே இறந்து போவான் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் காஃபிராகவே மரணித்து போகக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுகிறது என்று சொன்னார்கள். தௌபா என்பது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே உடனுக்குடன் அதை செய்ய வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தினந்தோறும் தௌபா செய்யணும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை சலாம் முடித்தவுடன் தொழுகையிலே சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று வலது பக்கம் முடித்து இடது பக்கம் திரும்பி சலாம், 2வது சலாம் கொடுத்த உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று பெருமானார் 3 விடுத்தங்கள் எதற்கு சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த உம்மத்திற்கு என்று சொன்னால், அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதற்காக வேண்டித்தான் இஸ்திக்ஃபாரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். தினந்தோறும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினந்தோறும் 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்வார்கள், பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்பது வரலாறுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருடம் முழுக்க நாம் பாவம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே வருடம் ஒரு முறையாவது பாவத்தில் இருந்து மன்னிப்பு தேட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த இருப்புகள், இந்த கூட்டங்கள், இந்த லைலத்துல் கத்ர் இரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையும் பயன்படாமல் விட்டு சொன்னால் இதை விட மோசமாக நஷ்டவாளி வேறு யாரும் இருக்க முடியாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு பாவம் நிறைந்து போனதற்கு காரணம் ஒன்று, வந்திருக்கக்கூடிய நிறைய சாதனங்களின் மூலமாக பாவங்கள் அதிகமாக போடுகிறது. இன்னொன்று, பணத்தின் மூலமாக பாவங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காசை கொடுத்து அதிகமாக நாம் பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் நம்மிலே நிறைய பேர் இருக்கிறோம். திருமணங்களை பார்த்தால் வீண் விரயங்களை செய்து பாவங்களை காசை கொடுத்துட்டு பாவத்தை வாங்கிக்கிறோம் நம்ம. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பெருமானார் இடத்திலே சங்கை பொருந்திய மிக முக்கியமாக ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடினால் அவன் மன்னிக்க தயாராக இருக்கிறான். இன்னல்லாஹ் ஹய்யுன் கரீமுன், நிச்சயமாக அல்லாஹ் உயிருள்ளவனாக இருக்கிறான், உங்கள் மீது சங்கை உள்ளவனாக கருணை உள்ளவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரொம்ப அல்லாஹ் வெட்கப்படக்கூடியவன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் சொன்னா, எந்த காரியத்தையும் சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டான், ஒரே ஒரு காரியத்திற்கு மட்டும் அல்லாஹ் வெட்கப்படுவான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். உலகத்திலே எல்லா காரியங்களையும் வெட்கப்படாமல் அதனுடைய தண்டனைகள், அதனுடைய செயல்பாடுகள் அனைத்தையுமே அல்லாஹ் தஆலா வெட்கப்படாமல் சொல்லுவான். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் அல்லாஹ் வெட்கப்படுவான். ஒரு அடியான் தன் கையை ஏந்தி விட்டு அந்த கையை வெறும் கையாக விடுவதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். அதே மாதிரி கையேந்தக்கூடிய நேரம், அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய இந்த நேரத்திலே, அல்லாஹ் நம்மை பார்த்து வெட்கப்படக்கூடிய இந்த நேரத்திலே பாவங்களை மன்னிப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். கையேந்தி வெறும் கைகளாக நாம் திரும்பாமல் இருப்பதற்கு இந்த இரவுகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் மன்னிப்பு கேட்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, பாவம் மன்னிப்பு கேட்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? நான் தப்பு செஞ்சுட்டேன்னு ஒத்துக்கணும். ஊர்ல யார்கிட்டையும் ஒத்துக்க வேணாம். நீங்க ஊர் உலகத்துல நாம செய்த பாவத்திற்கு யார்கிட்டையும் ஒத்துக்க வேண்டாம். அத்தா மாட்ட கூட ஒத்துக்க வேண்டியதில்லை.
ஆனால் அல்லாஹ்விடத்திலே ரப்பே நான் பாவத்தை மன்னிச்சிரு, நான் பாவம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிரு, நீ மன்னிக்கலனா என்னை மன்னிப்பதற்கு யாரும் இல்லை என்ற விஷயத்தை அல்லாஹ்விடத்திலே நான் பாவி என்பதை ப்ரூவ் செஞ்சு விட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உலக சொர்க்கத்துல படைச்சு என்ன செஞ்சான்? இந்த பாவத்தை செய்யாதேன்னு சொன்னான். அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த பாவத்தை செஞ்சுட்டாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் வருகிறது, அந்த பாவத்தை செய்யறதுக்கும் அல்லாஹ் தானே காரணமா இருந்தா? இந்த சொர்க்கத்துக்குள்ள நுழைய வச்சதும் அல்லாஹ் தானே, அந்த பழத்தை சாப்பிட சொன்னதும் அல்லாஹ் தானே. அதே அல்லாஹ் தான் இப்படி தௌபா செய்யும் சொல்லி கொடுக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனியை தின்றார்கள். அங்கே சுவர்க்கத்தில் இருப்பதற்குண்டான அவர்களுக்கு எந்த அனுகூலங்களும் இல்லை என்பதாக உலகத்திற்கு தூக்கி எறிந்தான் அல்லாஹ். உலகத்திற்கு வந்தார்கள். உலகத்துல வந்து என்ன செய்யணும்னு தெரியல அவங்களுக்கு. நீண்ட காலங்கள் அவங்க என்ன செய்யணும்னு தெரியல, புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வே சொல்றான், நான் ஒரு கலிமாவை ஆதமுடைய உள்ளத்திலே போட்டேன், என்னிடத்தில் நீ இப்படி தௌபா செய்யன்னு கேளு அப்படின்னு சொன்னான். அல்லாஹ்வே சொல்லி தராங்க. நம் பாவத்திற்கு மன்னிப்பு தேடுவதற்கும் அவனே சொல்லிக் கொடுக்கிறான். பாவம் செய்வதற்கு 100% உதவியா இருந்ததும் அல்லாஹ் தான். நம் பாவம் செய்வதற்கு உறுதுணையாக இருந்தவன் அல்லாஹ் தான். அதே அல்லாஹ் என்ன செய்யறான்? நீ பாவம் செஞ்சுட்ட, அதை மன்னிக்கிறதுக்கு உன்னை இப்படி கேளு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி கொடுத்தான். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ லனகூனன்ன மினல் காசிரின். ரப்பே, என் பாவத்தை நீ மன்னிச்சிரு. முதல்ல அவங்க சொல்றாங்க, லலம்னா, நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் தப்பு செஞ்சுட்டேன். அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், இப்படி கேளு, என்னிடத்தில் இப்படி கேளு என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லித்தரான். வலம்னா, என் ஆன்மாவை நான் வீணடித்து விட்டேன், தப்பு செஞ்சுட்டேன் நானு. அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா, நீ என்ன மன்னிக்கலனா யாரும் என்ன மன்னிக்க மாட்டாங்க. உலகத்துல நான் நஷ்டவாளியா போயிடுவேன், என் பாவத்தை நீ மன்னித்து விடு என்று முதல் கட்டமாக தன் பாவம் செய்ததை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லிக் கொடுக்கிறான் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, பாவம் செய்தவர்கள் நாம் எல்லாம் தான் மறைமுகமாக செய்திருப்போம், வெளியே பார்க்கறதுக்கு வெள்ளையும் சொல்லியுமா இருப்போம், உள்ள இருக்கிற வாழ்க்கை தெரியாது. வெளி வாழ்க்கை உள் வாழ்க்கைகள் என்று இருக்கிறது அல்லவா? வெளியில வெள்ளையா இருக்கலாம், உள்ள அழுக்கா இருக்கலாம் இல்லையா? அல்லாஹ் ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கின்ற நேரத்தில் அவன் அந்த அடியானிடத்தில் எதிர்பார்ப்பது, நான் பாவம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு, நீ மன்னிக்கலன்னா யாரும் மன்னிக்க மாட்டாங்க, இந்த உலகத்துல நான் நஷ்டமா போயிடுவேன் என்று அல்லாஹ்விடத்தில் 2 சொட்டு கண்ணீர் வடித்து நீங்கள் கேட்டால் உடனே மன்னிக்க தயாராக இருக்கான் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுகின்ற நேரத்தில் அல்லாஹ்ட்ட நீங்க சரண்டர் ஆயிடுங்க. ஏன்னா அல்லாஹ்வை தவிர வேற யாரும் நம்ம பாவத்தை மன்னிக்க முடியாது. எல்லாம் வந்து அவன் செய்தான், அவனிடத்திலே நாம் சரண்டை சாட்சாங்கமாக அவனிடத்திலே விழுந்து விட வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனுஷன் பாவம் செஞ்சவன 3 விதமா சொல்லுவான். மனிதர்கள் இருக்கிறார்களவா, பாவம் செஞ்சவன அவன்கிட்ட போயிட்டு நீ பாவம் செஞ்சுட்டா, நான் செய்யவே இல்லைன்றான். எடுத்தவனே அதான் சொல்லுவான், நான் அப்படிலாம் செய்ய கிடையாது. யார் சொன்னது? அவங்க நான் செய்ய கிடையாது முதல்ல எடுத்துன்னு ஒத்துக்கவே மாட்டான். 2வது என்ன செய்வான் தெரியுமா? ஆமா செஞ்சேன், என்ன செஞ்சேன், சும்மாவா செஞ்சேன் நான் பாவத்தை? ஒரு காரியத்துக்காக தானே செஞ்சேன், ஒரு காரியம் செய்யணும், அது காரியம் நடக்கணும்ன்றதுக்காக வேண்டி ஒரு பாவத்தை செஞ்சேன். தன் பாவத்தை நியாயப்படுத்துவான் 2வது முறை. 3வது முறை மனிதன் தெரியுமா செய்வான்? பாவம் செஞ்சுட்டு இருந்தான், தெரியாம செஞ்சுட்டேன், மன்னிச்சுது. இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் செய்யலன்னு சொல்றதை அல்லாஹ் எதிர்பார்க்கல. அதே மாதிரி செஞ்சேன் வேண்டாம் அப்படின்னு கேட்கறவனே அல்லாஹ் எதிர்பார்க்கல. ஆமா தெரியாம செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிடுறப்பேன்னு சஜிதாவில் விழுந்து 2 சொட்டு கண்ணீர் உங்க கண்களில் வந்து விட்டால் அவர்களின் பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அல்லாஹ்விடத்தில் நீ சரணடைந்து விடு, அவனிடத்திலே நிச்சயமாக பாவத்தை மன்னிப்பதற்கு உன் உதவிதான். உன்னிடத்தில் மன்னிப்பில்லை என்று சொன்னால் எனக்கு ஏதும் இல்லை என்ற உன்னிடத்தில் இயலாமையை நீ அல்லாஹ்விடத்தில் காட்ட வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள்.
பாவம் செய்தவர்கள் நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னா ரெண்டுமே செய்யறோம். பாவத்தையும் செய்யறோம், நன்மையும் செய்யறோம். தொழுதுக்கிறோம், அப்புறம் தொழுகாம இருந்துக்கிறோம். தொழுதுக்கிறோம், வட்டி வாங்குறோம், வட்டி கொடுக்கிறோம். தொழுதுக்கிறோம், அல்லாஹ்வுடைய பாவங்களையும் செஞ்சுக்கிறோம். இப்படி இரண்டையும் கலந்து செய்து கொண்டிருக்கிறோம். நாம் பாவங்களையும் செய்யக்கூடியவர்கள், நம்முடைய பாவங்களை செய்வது மட்டுமில்லாமல் நன்மைகளையும் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நமக்கு என்ன கிடைக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனிடத்திலிருந்து நாம எப்படி பாவத்தை மன்னிப்பை கேட்கணும், அல்லாஹ்ட்ட நம்ம எப்படிங்க கேட்கணும், அந்த விவரத்தையும் பெருமானார் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்விடத்துல முதல்ல பாவத்தை ஒத்துக்கணும். நான் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சு. அப்புறம் என்ன சொல்லணும்? ரப்பே, என் பாவம் பெரியது, உன் ரஹமத்து என் பாவம் மிக உன்னுடைய ரஹமத்தை விட என் பாவம் மிக கம்மியானது என்பதை அல்லாஹ்விடத்திலே சொல்ல வேண்டும். யா ரப்பே, என்னுடைய பாவம் பெரியது, உன்னுடைய ரஹமத்தை விசாலமானது என்று சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல வந்து கேட்டாங்களாம், அல்லாஹ்விடத்திலே நாம எப்படி கேட்கிறது? சொன்னார்களா, உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு என்ன கிடைக்கிறது, எந்த ஆயத்து குர்ஆன்ல உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாரு, அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்படி சொன்னால், சிலர்கள் பாவம் செய்வார்கள், அவர்கள் நல்லதையும் செய்வார்கள், கெட்டதையும் செய்வார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்விடத்தில் என்னை மன்னித்து விடு என்று துவா செய்வார்கள். அப்பொழுது அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிருவான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்னு ஒரு பெரிய கொடுங்கோல் மன்னன் இருந்தான். மக்காவை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவன் மிகப்பெரிய கொடுங்கோல் மன்னன். அவன் 80,000 உலமாக்களை கொன்றுட்டான். 80,000 பேர்களை அவனுடைய ஆட்சியில கொண்டுட்டான். அதே மாதிரி சொல்லப்படுகிறது 1,00,000 பேர்கள் உலமாக்களை சிறையில் அடைத்தான். அவன் கடைசியா என்ன வார்த்தை கேட்டான் தெரியுமா? அந்த மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்கள், இவன் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், இவன் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று அவனை பற்றி பேசப்படுகிறது. அவன் கொடூரமானவன். 1,00,000க்கு மேல நிறைய பேர்களை சிறையிலே அடைத்தான். 80,000 பேர்களை கொன்று குவித்தான். அதுவும் ஆலிம்களை கொன்று குடித்தான். அப்படிப்பட்டவன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். பொதுவாகவே நாமளே நம்ம பிள்ளைகளை ஏதாவது சொல்லும் போது அவன் ஏதாவது திருச்சிட்டானா உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்டான்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி அப்பா தந்தையை பார்த்து மகன் சொல்லுவான், உங்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான்றான். அல்லாஹ் மன்னிக்கிறது மன்னிக்காம போறது அவனுடைய விருப்பம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி அவர் இருக்கும் பொழுது அவன் கடைசி நேரத்துல, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவன் பெரிய கொடுங்கோல் மன்னன், கடைசி நேரத்துல அல்லாஹ்ட்ட கேட்டானா, என்ன கேட்டான்னா, யகூலு நாஸ் இன்னகலா தக்ஃபிர்லி, மனிதர்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, என்னை நீ மன்னிக்க மாட்டாய் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஃபக்ஃபிர்லி, என்னை மன்னிச்சிடு, நீ என்ன மன்னிச்சிடு. உலகத்திலே எல்லாரும் என்னை சொல்றாங்க, என்ன மன்னிக்க மாட்ட நீ என்று எல்லாரும் சொல்றாங்க, ரப்பே நீ என்ன மன்னிச்சிடு என்று அவன் கேட்டதால் அல்லாஹ் அவரை மன்னித்திருக்கலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் மன்னிப்பு கேடுகின்ற நேரத்திலே, ரப்பே நீ என்ன மன்னிச்சிடு, நீ மன்னிக்கின்ற வரை மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை பிரியப்படக்கூடியவன், நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவர்களே மிக சிறந்தவன், ஆகையால் என் பாவங்களை நீ மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டு அவனிடத்திலே மன்னிப்பு தேடக்கூடிய இந்த இரவை சிறப்பாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இரவு காலங்களிலே கியாமுல் லைல் தொழுது கொள்ளலாம், தஹஜ்ஜத் தொழுகலாம், நம்முடைய குர்ஆன்களை ஓதிக்கொள்ளலாம். குறைஞ்சபட்சம் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு 100 ஆயத்துக்கள் ஓதுங்க. ஓத தெரியாது, 100 ஆயத்துல பெருசா தெரியுது நமக்கு இல்லைங்களா? யாசீனை ஓதனால 83 ஆயத்து வந்துடுது. குல்லுல்லா சூரா, பெரிய பெரிய சூறா தான் ஓதணும்னு இல்லை, சின்ன சின்ன சூறாக்களையே நீங்க திரும்பி திரும்பி ஓதினாலும் வந்துடும். 100 ஆயத்துக்களை நீங்க ஓதிக்கிங்க, அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பா. அதெல்லாம் ஓதி அல்லாஹ்விடத்துல கேளுங்க, உங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மன்னிப்பை தர தயாராக இருக்கிறான். அல்லாஹ் மன்னிப்பை எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், 100 கொலை செஞ்சாலும் சரி, நீ என்ன அநியாயம் செஞ்சாலும் மன்னிக்கிறதுக்கு அவன் தயாரா இருக்கிறான். ஆனா நீ அடுத்த அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று நீ தௌபா செய்ய தயாரா இருக்கணும்னு கேட்கிறான் அல்லாஹ். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நன்னேரம், இந்த இரவிலே, லைலத்துல் கத்ருடைய இரவை நல்ல பயனுள்ளதாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கொஞ்ச நேரம் திக்ரு செய்யணும், அவனை தியானம் செய்யணும், அவனிடத்துல பாவ மன்னிப்பு தேடணும், கையேந்தி கேட்கணும். கேட்டு என்ன செய்யணும், ரப்பே பாவங்களை மன்னிச்சிருட்டு 2 சொட்டு கண்ணில் நீங்க தண்ணீர் விட்டுட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அடிப்படையிலே லைலத்துல் கத்ர் இரவிலே நம்முடைய பாவங்கள் அனைத்தையுமே மன்னித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
முழுமையாக லைலத்துல் கத்ர் இரவினுடைய சிறப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அதனுடைய சிறப்புகளையும் மகத்துவத்தையும் அடையக்கூடிய நல்ல பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள வேண்டும். கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம உட்கார்ந்து அல்லாஹ் கொஞ்ச நேரம் திக்ர் செய்வோம். அப்புறமே அல்லாஹ்ட்ட நம்ம கேட்க வேண்டிய தேவைகளா கேட்போம். நீங்க ஒத்துழைச்சிங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இரவிலே நல்லமல்கள் செய்வதற்கு எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.